ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ஸ்டீம்டு கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேக் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு 10 minutes போதுங்க. ஆவிலேயே வேக வச்சு நம்ம சூப்பராக ஒரு கேக் ரெடி பண்ணிடலாம். செய்கிறதும் ரொம்ப சுலபம். இன்க்ரீடியன்ஸும் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு 1 கப்பு 240 ml கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன். பால் 3/4 கப், சர்க்கரை 3/4 கப், முட்டை 1, ஆயில் 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பவுடர்ட் சுகர் 2 டேபிள்ஸ்பூன். ஒரு பவுலில் பால், இது காய்ச்சி ஆறிய பாலாக இருக்கணும். அந்த மாதிரி பால் 3/4 கப். சர்க்கரை, பொடித்த சர்க்கரை சேர்க்கக்கூடாது, கிரானுலேட்டட் சுகர் தான் சேர்க்கணும். சர்க்கரை 3/4 கப், முட்டை 1, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விஸ்கால் நல்லா நுரைச்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்ததுன்னா பீட்டரில் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் விஸ்காலையே நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை ஓரளவுக்கு கரையட்டும். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் ஸ்டார்ட் ஆகும் வரதுக்கு. அந்த மாதிரி டைமில் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இது எந்த குக்கிங் ஆயிலாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் வாசம் இல்லாத ஆயிலாக பார்த்துக்கோங்க. இப்போ பீனட் ஆயிலெலாம் சேர்த்திங்கன்னா அந்த பீனட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஓடர்லெஸ் ஆயில் 1/4 கப். எசன்ஸ் நான் எனக்கு வெனிலா எசன்ஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதலே ஆயில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை கரையாது, அதனால தான் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா சேர்க்குறோம். இப்போது கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சளிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு பவுல்லே சளிக்க தெரியாது அப்படின்னா தனியாக சளிச்சிட்டு அப்புறமா பவுலுக்கு மாற்றிக்கோங்க. எதுக்காக சளிக்கிறோன்னா அப்போ தான் கோதுமை மாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா கலந்து வரும். அங்கங்கே பேக்கிங் பவுடர் நிற்காமல் இருக்கும், அதுக்காக சளிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ அதே விஸ்கால் நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். ஒரே டைரெக்ஷன்லேயே நீங்கள் கரைக்கணும். மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உள்ளே ஏர் போகாது, அப்புறம் கேக் ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கப் கேக் மோல்டில் பண்ண போகிறோம். ஸோ கப் கேக் மோல்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சின்ன சின்ன கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்லேயே நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் இந்த மாதிரி கப் கேக் பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். ஒருவேளை பேப்பர் இல்லைன்னா கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு மாவு ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா கேக் மேலே எலும்பி வரும்போது சரியாக இருக்கும். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கீழே வழிஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ண போகிறதுல ஓவர்லோட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது, கரெக்டாக அளவாக தான் வைக்கணும். அந்த கப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வைக்கிறோம். இட்லி பாத்திரமே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே குழியாக இருக்கும் இல்லையா, அந்த குழிகளுக்குள்ளே ஒவ்வொரு கப் வைக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 to 20 minutes விட்டிங்கன்னா கேக் பேக் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஒரு கத்தியை இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்தியில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு 10 minutesல நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 minutesல கேக் ரெடி ஆயிரும். 30 minutesல நம்ம வீட்டிலேயே கேக்கு சுட சுட ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் சூடாகவே சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 கேக்குகள் கிடைக்கும். 8லேருந்து 9 கேக்குகள் கிடைக்கும். எனக்கு 8 கேக்குகள் கிடச்சிச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் மேலே ஏதாவது செர்ரிஸ் டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பவுடர் சுகரை ஒரு ஃபில்டரில் போட்டு லைட்டாக அப்படியே தட்டினீங்கன்னா அதுக்கு மேலே அழகாக அந்த பவுடர் சுகர் விழுந்து கோட் ஆகும். அப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இது நீண்ட நாட்கள் வச்சு நம்ம பேக் பண்ண கேக் மாதிரி சாப்பிட முடியாது. 3 நாட்கள் நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்து சாப்பிட்றலாம். பட் நம்ம கேக் செஞ்சுட்டோன்னா அது உடனே காலி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.